என்னுடைய பயணத்தினுடைய அந்த உல்லாச பயணத்தினுடைய இலக்கை அடையும் பொழுது உற்சாகமாக இருக்குமா, டயர்டாக இருக்குமா? ஒரு நாள் பூராவும் ட்ரை பண்ணி போகிறோம், உற்சாகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய நாள் பொழுதில் நீங்கள் சம்பாதிக்க பண்ணிட்டு போகும்போது கடைசியில் வரும்போது எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளோ துக்கங்கள், எவ்வளவு சோர்வு, விட்டால் போதும் படுத்து விடலாம் என்ற அளவுக்கு நீங்கள் வருகின்றீர்களே, தெரிய வேண்டாம் இறைவனுடைய பாதையில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், உங்களுடைய பாதையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கின்றது என்று. இந்த கஷ்டங்கள் வேண்டாம் என்று விரும்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள். இருந்தாலும் அந்த உணர்வு இல்லை. இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், இந்த கலைப்பு நிகழக்கூடாது தானே நாளைக்கு என்று, இந்த சோர்வு தீண்டக்கூடாது தானே இனியும். ஒவ்வொரு நாளும் களைப்பாக வரும்போது அந்த சோர்வும் அந்த களைப்பும் அந்த வேதனையும் அந்த என்னென்ன கஷ்டங்கள் நான் அனுபவித்தேனோ, இன்னும் சொல்லப்போனால் அவங்க என்னை இழிவாக நடத்தினதும் என்னை திட்டினதும், ஒருவருக்கொருவர் நயவஞ்சகமாக இருப்பதும், ஒருவர் மற்றொரு மீது பொறாமை கொண்டிருப்பதும், ஒருவர் மற்றொரு காலை வாரி விடுவதும், என்னென்ன பிரச்சனைகள் ஒன்றா ரெண்டா எனக்காக பல பேர் எனக்கு எதிராக செயல்படுவதும், இன்னும் நான் அறியாத துன்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இவை அனைத்திலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டுமா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் வெளியேறினதும், வீட்டை விட்டு வெளியே போனதுமே நயவஞ்சகமும் துரோகமும் தானே. நான் பிறருக்கு துரோகம் செய்வதும், அவர்கள் எனக்கு நயவஞ்சகமாக இருப்பதும், நான் பிறரை பொறாமைப்படுவதும், அவர்கள் என்னை எப்பொழுது நான் இழிவை அடைவேன் என்று காத்திருப்பதும், எனக்கு எப்பொழுது ஒரு துக்கம் ஏற்படும், எனக்கு எப்பொழுது சங்கடம் ஏற்படும் என்று அவர்கள் காத்திருப்பதும், அதில் அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியில் இருப்பதும். ஒருவருக்கு கேடு இருந்தால் மகிழ்ச்சி, ஒருவர் சுகமாக இருந்தால் தாங்க முடியாது, பொறாமை வந்துவிடும். இப்படிப்பட்ட மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயம் மாற வேண்டும். என்னோடு இருக்கக்கூடிய சமுதாயம் சுகமான சமுதாயமாக இருக்க வேண்டும், நயவஞ்சகம் இல்லாத சமுதாயமாக இருக்க வேண்டும், உன்னை மட்டுமே நம்பக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும், உனக்கு மட்டுமே பயப்படக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களோடு வாழவை என்று உங்களுடைய உள்ளத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் கேட்பவர்களாகவும் இல்லை, பார்ப்பவர்களாகவும் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக ஒரே எண்ணம் தான் அங்கே இருக்க வேண்டும், பல எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பல எண்ணங்கள் எப்பொழுது வந்ததோ ஒரே விஷயமாக அப்படி நாம் பாதை மாறிவிட்டோம். ஒரு விஷயத்திற்கு இறைவனுடைய பாதை ஒன்றுதான், அழகான பாதை, சுகமான பாதை. இந்த சுகமான பாதைகளுக்கு விரோதமாக வேறு எந்த விதமான பாதையும் கிடையாது. நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை செவியறவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான், கேட்பவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் அவனுக்கு அஞ்சுகளானால் உங்களுடைய அனைத்து வழிகளையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பலவிதமான அழகான நன்மைகளை கொடுக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் உயர்ந்தாக்கக்கூடிய பாதைகளில் உங்களை அமைப்பான். இறைவனுடைய ஆளுமையை என்னவென்று எண்ணிக்கொண்டீர்கள்? உங்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். நீங்கள் அனைவரும் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், அவனுடைய அடியார்களாகவே இருக்கின்றீர்கள். எனினும் மனிதர்களால் நாம் பாழ்படுத்தப்பட்டு விட்டோம், பூசாரிகளால் நாம் திசை திருப்பப்பட்டு விட்டோம். உள்ளத்திலிருந்து வெளியேறுங்கள், நான் உங்களுக்கு கடவுளுடைய பாதையை காண்பிக்கின்றேன், உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நான் தான் பாலம் என்று அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். கடவுளை வைத்து கொண்டு வியாபாரம் செய்பவர்கள் அவர்கள். நேரடியாக உங்களை இறைவன் உங்களை பேசிக் கொண்டிருக்கின்றான். கவலை வரும்பொழுது வேண்டாம் என்று கூறுகின்றான். யார் பேசுவது? யாரால் முடியும் அந்த வார்த்தையை கூறுவதற்கு? மலை போன்ற கவலையாக இருக்கின்றது, கவலை வேண்டாம், ஒரு வார்த்தை தானே. அந்த இலக்கின் மீது நாம் அமைய வேண்டுமா, அல்லது கவலையை எப்படி நான் போக்கிக் கொள்வது என்ற அந்த அடிப்படையில் நான் இயங்க வேண்டுமா? அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காரியம் செய்கின்றீர்கள், அந்த ஒரு உங்களுடைய செயல்பாடுகளில் பல தவறுகள், எண்ணங்களின் காரணமாக பல கஷ்டங்களும் வேதனைகளும் அது சேர்ந்து கொண்டன. இதிலிருந்து விளைச்சலை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய கஷ்டம் உருவாகும் பொழுது அது சிறிதாக ஆரம்பித்து பெரிதாக வளர்ச்சியடைகின்றது. ரெடிமேடாக இவ்வளோ பெரிய மலை போன்ற கஷ்டம் ஒரு நாள் வரப்போவதில்லை. என்னுடைய கேடுகளின் காரணமாக என்னை அறியாமலேயே அல்லது எனக்கு தெரிந்தே என்னுடைய கஷ்டங்கள் என் கண்முன்பாக படிப்படியாக அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன.